والفرقان المجيد. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال الله عيلا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال الله عيلا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. போற்றுகின்ற புகழ் அனைத்தும் இந்த பிரபஞ்சங்களை படைத்து அதிலே மனிதன் வாழ தகுதியாகிய இந்த பூமியை படைத்து அதிலே இந்த மனிதனுக்கு பல்வேறு விதமான வாழ்க்கை வசதிகளை பல்வேறு உயிரினங்களை உதவிகரமாக அமைத்து இந்த மனிதனிடத்திலே இருந்து வணக்கத்தையும் நன்றியையும் மாத்திரமே எதிர்பார்க்கிற வல்ல ரஹ்மானுக்கே எல்லா புகழும் உரித்து வல்லோனின் சாந்தியும் சமாதானமும் வற்றா பெருங்கருணையும் எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அவர்களும் அவர்களோடு சேர்ந்த உம்மத்துகளும் வழிபடுகிற நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மீதும் அவருடைய குடும்பத்தார்களின் மீதும் இந்த ஹஜ் பெருநாள் தினத்தை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நினைவுகளை உள்ளத்திலே ஏந்தி அவர்களுடைய ஈமானிய உறுதியை எப்படியாவது நம்முடைய உள்ளத்திலே நிலைநிறுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் இந்த ஹஜ் பெருநாளை அடைந்திருக்கிற அத்தனை மூமீன்களின் மீதும் நம் அனைவர்களின் மீதும் அந்த வல்லோனின் அன்பும் அருளும் அபிவிருத்தியும் பாவ மன்னிப்பும் என்றென்றும் நிலவ வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இந்த ஹஜ் பெருநாள் தினத்தினுடைய சில செய்திகளை நாம் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பல்வேறு விதமான இறைவனால் சொல்லப்படுகிற சிறப்பு பெயர்களை கொண்டவர்கள், சிறப்பம்சங்களை பெற்றவர்கள். இந்த மனித சமூகத்தில் அல்லாஹ் ஒருவரை தன்னுடைய தோழராக அறிவித்திருக்கிறான் என்றால் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மட்டும்தான். அந்த அளவிற்கு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் பெரிய பெரிய கண்ணியங்களை கொடுத்திருக்கிறான் என்றால் அதற்கு பின்னால் அவர்கள் செய்த மிகப்பெரிய தியாகங்கள் அடங்கி இருப்பதை நம்மால் உணர முடிகிறது. நாம் இன்றைக்கு ஹஜ் பெருநாள் தினத்திலே பல்வேறு விதமான அமல்களை செய்கிறோம், நன்மையான காரியங்களை செய்கிறோம், தியாகம் என்ற அடிப்படையில் பல கிரிகைகளை நாம் மேற்கொள்கிறோம். இவற்றின் அடிப்படை ஆதாரம் எங்கிருந்து வருகிறது என்று சொன்னால் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய குடும்பத்தாரிடம் இருந்துதான். இதன் காரணமாகத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் மீது ஒரு உம்மத் ஸலவாத்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தன்னை பின்பற்றக்கூடிய ஒரு மூமின் ஸலவாத்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஆக சிறந்த வார்த்தைகளை கொண்டு அவர்கள் தன் மீது ஸலவாத்து சொல்ல வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் என் மீது ஸலவாத்து சொல்லுங்கள், எனக்காக இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள். எத்தகைய பிரார்த்தனை? அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத், இறைவா இந்த முஹம்மதின் மீதும் இந்த முஹம்மதினுடைய குடும்பத்தாரின் மீதும் அருள் புரிவாயாக. எப்படி? வ அலா ஆலி இப்ராஹிம இன்னக ஹமீதுன் மஜீத், இந்த இப்ராஹிமின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தாரின் மீதும் எப்படி நீ அருள் செய்தாயோ அதுபோல எனக்கும் அருளை கேளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள் என்றால் எவ்வளவு மகத்துவம் மிக்க ஒரு தியாக செம்மலாக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்திருப்பார்கள். அதை நினைவு கூர்ந்துதான் நாம் இன்றைக்கு சில காரியங்களை இங்க செய்யறோம். வசதி படைத்தவர்கள் ஹஜ் பயணத்தை மேற்கொள்கிறார்கள். அங்கே செல்ல இயலாதவர்கள்
அடுத்த கட்டமாக இருக்கக்கூடிய பலிப்பிராணியை அறுத்து அதை ஏழைகளுக்கும் இயலாதவர்களுக்கும் அக்கம் பக்கத்தினருக்கும் கொடுத்து அந்த நாளிலே நாம் சாப்பிடுகிற உணவை அவர்களும் சாப்பிட வேண்டும் என்ற அடிப்படையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நினைவு கூர்ந்து இதெல்லாம் செய்யறோம். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்ததற்கும் நாம் செய்ததற்கும் என்ன வித்தியாசம்? ஒரே ஒரு வித்தியாசம் தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவன் விதித்ததை செய்தார்கள், விதித்ததை தன்னுடைய விருப்பத்தின் பேரில் செய்தார்கள். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? அல்லாஹ் விதித்ததை செய்கிறோம், அதை விருப்பத்தோடும் செய்கிறோம். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை போன்று நாம் செய்கிறோமா என்றால் நம்மில் பல பேருக்கு அதில் பதில் சொல்லக்கூடிய ஒரு நிலை இல்லை. ஒன்றை யோசித்து பாருங்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எடுத்த எடுப்பிலேயே இந்த ஆட்டை அறுத்து பலி கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொன்னானா? ஒரு ஆட்டை பிடித்து வாருங்கள், இதை நீங்கள் அறுத்து பலியிடுங்கள் என்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொன்னானா என்றால் இல்லை. ஆனால் இன்றைக்கு நாம் அதைத்தான் செய்கிறோம். நம்முடைய பொருளாதாரத்திற்கு தகுந்தது போல நல்ல வாட்ட சாட்டமான திடகாத்திரமான குர்ஆனிலும் ஹதீஸிலும் சொல்லப்பட்ட அடிப்படையிலே ஒரு பலிப்பிராணியை நம்ம வாங்கி அறுக்கிறோம், தப்பு இல்லை. ஆனால் அதை அறுப்பதற்கு முன்னால் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொல்லப்பட்ட செய்தி என்ன, அவர்களுக்கு விதிக்கப்பட்ட விதி என்ன, அல்லாஹ் அவர்களை எதை செய்யுமாறு தூண்டினான், எதை செய்யுமாறு கட்டளையிட்டான் என்பதை நம்ம யோசிக்க மறந்துடுறோம். ஒன்றை யோசித்து பாருங்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் சிறுவனாக இருந்த போது அல்லாஹ் அவர்களுக்கு விதித்த விஷயம் என்ன? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நம் சிறு பிள்ளைகளாக இருந்த போது நாம் விரும்பியதை செய்யக்கூடியவர்களாக இருந்தோம். எதையெல்லாம் ஆசைப்படுறோமோ நம்ம அத்தா அம்மாட்ட கேட்டு அதை அடையக்கூடியவர்களாக இருந்தோம். விரும்பியதை செய்ய வேண்டும் என்று மனசு துடிக்கும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் அவர்களுடைய பெற்றோரும் இருந்த சூழலில் அவர்கள் பெற்றோர்கள் விரும்பியது என்ன? நாம் செய்கிற சிலைகளை, நாம் செய்த இந்த சிலைகளை எல்லாம் இந்த இப்ராஹிம் வெளியே சென்று விற்று நல்ல பொருளாதாரத்தை கொண்டு வர வேண்டும், அதன் மூலமாக நாம் பசியாற வேண்டும், நல்ல வாழ்க்கை வசதியோடு வாழ வேண்டும் என்பதுதான் அவருடைய பெற்றோரின் விருப்பம். ஆனால் அல்லாஹ் விதித்தது என்ன இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு? நீர் செய்யக்கூடிய இந்த சிலைகள் எல்லாம் கடவுள் இல்லை, அல்லாஹுதான் கடவுள், அல்லாஹுவை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு அல்லாஹ் சொல்லுகிறான். முதல் செக் அங்கதான், முதல் சோதனை அங்கதான். தன்னுடைய தொழிலையே மாற்றுமாறு, தன்னுடைய குடும்பத்தாரின் வாழ்வாதாரத்தை முற்றிலுமாக மாற்றக்கூடிய ஒரு செய்தி அல்லாஹ் சொல்றான். நம்ம ஏத்துக்குவோமா? தொழிலிலே ஹராம் எது ஹலால் எது என்று இன்றைக்கு பிரித்து பார்க்கிற மனோநிலை நமக்கு இருக்கிறதா? ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு அல்லாஹ் சொல்லுகிறான், நீர் விற்கிற சிலையோ உங்கள் குடும்பத்தினர் செய்கிற சிலையோ கடவுள் இல்லை. எந்த சிலையை விற்பனை செய்ய நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த குடும்பத்தார் தூண்டினார்களோ அதே சிலையை உடைக்குமாறு அல்லாஹ் கட்டளையிடுகிறான். அவர்கள் விரும்பியது பொருளாதாரம், அவருடைய குடும்பத்தாருடைய தேவை பொருளாதாரம். ஆனால் அல்லாஹ் அவர்களுக்கு விதிக்கிறான், பொருளாதாரம் என்பது தனி, கொள்கை என்பது தனி. அதுல உறுதியாயிருங்கன்னு செக் அங்க வைக்கலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்சாங்களா இல்லையா? அங்கே இருக்கிற அத்தனை சிலைகளையும் உடைத்து விட்டு பெரிய பெரிய சிலையினுடைய தோளிலே அந்த கோடாரியை மாட்டி வைத்தார்கள் என்றால் நம்ம செஞ்சிருவோமா? சாதாரணமா நம்ம செய்கிற தொழிலை விட்டுட்டு, நம்ம குடும்பத்தாருக்கு வரக்கூடிய பொருளாதாரத்தை விட்டுட்டு ஒட்டு மொத்தமா நீ இதெல்லாம் நிறுத்து என்று சொல்லக்கூடிய ஒரு சூழல் வந்தால், நாம் அல்லாஹ்வுடைய அருளால் அவன் அனுமதித்த வகையிலே நாம் சம்பாதிக்கிறோம். ஒருவேளை நாம் செய்கிற தொழில் இணை வைப்பு காரியமாகவோ இறைவனால் தடுக்கப்பட்டதாகவோ இருந்து நீங்க இதை விட்டு வெளியே வாங்க, இந்த பொருளாதாரத்தை எல்லாம் விட்டு வெளியே வாங்க, கஷ்டப்பட்டு ₹1 ₹2 சம்பாதிச்சு சாப்பிடுங்கன்னு சொன்னா நாம் அதை செய்வோமா? நிச்சயமா செய்ய மாட்டோம். என்னுடைய குடும்பத்தாருடைய நிலை என்ன ஆகிறது யோசிப்போம். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அதை யோசிக்கல. அங்கிருந்து துவங்குகிறது. அடுத்ததாக திருமணம் முடிக்கிறார்கள். பல்வேறு சோதனைகள் திருமணத்திற்கு பிறகு வருகிறது.
வயது முதிர்ந்த காலம் வரைக்கும் குழந்தை இல்லை. இன்றைக்கு நமக்கு அந்த சூழல் வந்தால் நம்மள பல பேர் எப்படி இருப்போம்? இன்றைக்கு புது புது நோய்களை உண்டாக்குகிறார்கள். மனநோய் என்கிறார்கள், டிப்ரெஷன் என்கிறார்கள், கவுன்சிலிங் போறாங்க. தற்கொலை என்ற அடிப்படையில் கூட தன்னுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்ளக்கூடிய அளவிற்கு குழந்தையின்மை என்பது இன்றைக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக மனித சமூகத்திற்கு இருக்கிறது. அதை தீர்த்து வைப்பதற்கென்று பல மருத்துவமனைகள், ஆய்வு கூடங்கள் என்று பல கோடி ரூபாய் ஒரு வர்த்தகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அத்தகைய ஒரு சூழல். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு என்ன நேர்ந்தது? வயது முதிர்ந்த காலம் வரைக்கும் அல்லாஹ் அவர்களுக்கு குழந்தையை கொடுக்கல. அதன் பிறகு குழந்தையை கொடுக்கிறான். தன்னுடைய மனைவி நிறைமாத கர்ப்பிணியா இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் ஒவ்வொரு கணவனும் ஒவ்வொரு குடும்பத்தாரும் என்ன நினைப்பாங்க? ஒரு பெண் நிறைமாத கர்ப்பிணியா இருக்கிறாங்களா, அவர்களுடைய பிரசவ நேரத்தில் எந்த தொந்தரவுமோ எந்த மனச்சிக்கல்களோ எந்த விதமான மனச்சோர்வோ அவங்களுக்கு வரக்கூடாது. அப்ப என்ன பண்றது? கணவன் வீட்டில் இருக்கிறத விட தன்னுடைய தாய் வீட்டில் இருக்கிறது அவங்களுக்கு கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கும். தான் விரும்பியதை அவங்க கேட்பாங்க. எந்த கட்டுப்பாடும் இல்லாம இருப்பாங்க. நம்மளே நினைக்கிறோமா இல்லையா? தன்னுடைய தாய் வீட்டில் இருந்தால் தன்னுடைய அண்ணன் தம்பிகளோடு, தன்னுடைய அக்கா தங்கிகளோடு, தன்னுடைய தாய் தந்தையினோடு மன மகிழ்வோடு இருந்தால் குழந்தை பிறப்பதற்கு அவர்களுக்கு நல்ல விதமான ஒரு சூழல் அமையும் எல்லாருமே நம்புறோம். நம்ம அதையும் முயற்சி செய்து செய்யறோம். இது தவறு கிடையாது. ஆனால் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு அந்த சூழலில், எந்த சூழல்ல பல ஆண்டுகளாக குழந்தை இல்லாம முதிய வயதை அடைந்த பிறகு ஒரு குழந்தையை அல்லாஹ் கொடுக்கிறான். அந்த சூழலிலே அவருக்கு அல்லாஹ் ஒரு கட்டளை இடுகிறான், உம்முடைய மனைவியை கொண்டு போய் நீங்க விட்டுட்டு வாங்க, ஆள் அரவமற்ற பாலைவனத்துல போய் நீங்க விட்டுட்டு வாங்க. யார் செய்வா? சாதாரணமா நிறைமாத கர்ப்பிணிய முதல் மாடியிலிருந்து கீழையோ இல்ல கீழே இருந்து முதல் மாடிக்கோ ஏற இந்த சமூகம் அனுமதிக்குமா? நம்ம குடும்பத்தார் அனுமதிப்பாங்களா? ஒரு வெயிட்டான பொருளை தூக்க அனுமதிப்பாங்களா? இத்தனை வசதிகள் இருக்கிறது. போன் அடிச்சா 10 நிமிஷத்துல ஆம்புலன்ஸ் வரும். நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள முடியும். அக்கம் பக்கத்திலே ஆள் இருக்கிறார்கள், சொந்த பந்தங்கள், நட்புக்கு உறவுகள் இருக்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடிய சூழலில் கூட ஒரு பெண்ணை தனியாக 1 மணி நேரம் விடமாட்டோம், நிறைவாத கர்ப்பிணியை. ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொல்லப்பட்ட செய்தி என்ன? நீங்க விட்டுட்டு போங்க. விடும்போது கூப்பிடுறாங்க மனைவி அவங்க, இப்ராஹிமே எங்களை இங்கே விட்டு செல்வது இறைவனுடைய கட்டளையா? கேட்டுட்டு சொல்றாங்க, இறைவன் இதுதான் உங்களுக்கு சொல்லி இருந்தால் நீங்க திரும்பி பார்க்காம போயிட்டே இருங்க, அல்லாஹ் எங்களை காப்பாத்துவான்னு சொல்றாங்க. இந்த தியாக உணர்வு, இந்த உறுதி நம்மிடத்துல இருக்குமா? நாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்ததான் இன்னைக்கு செய்யறோம். இன்னைக்கு ஹஜ்ஜுடைய நாள்ல ஹஜ்ஜுக்கு போகக்கூடியவர்கள் பாதி அமல்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி செய்த அந்த கடைசி நேர போராட்டத்தை தான் இன்னைக்கு வணக்கமா செய்யறோம். சைத்தான் மீது கல் எறிகிறோமே, ஏன் எறிகிறோம்? அவர்கள் செய்தார்கள், அதை நினைவுபடுத்துகிறதுக்காக செய்கிறோம். இப்ப என்ன யோசிக்கணும்? நம்ம ஷைத்தானின் மீது ஒரு தாயார் ஏன் கல் எறியணும்? அந்த தாயாரின் அடிப்படையில் நாம் இன்னைக்கு இருக்கிறோமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் சொன்னா விட்டுட்டு போயிட்டாங்க. ஒரு தாய் தன்னுடைய குழந்தையோடு இருக்கக்கூடிய சூழலிலே அல்லாஹ் இதைத்தான் விதித்திருக்கிறான் என்ற சூழலிலே நம்முடைய தாய்மார்கள் எப்படி யோசிப்பாங்க? நம்ம குழந்தைக்கு ஒரு பூச்சி போட்டுட்டு இருந்து ஒரு பாதிப்பு வந்துடக்கூடாது, வெளி சமூகத்துல இருந்து ஒரு அவச்சொல் வந்துடக்கூடாது, எல்லாம் நினைப்போம். கரெக்ட் தான். ஆனால் சைத்தானுடைய தீங்கில் இருந்து காப்பாற்ற வேண்டும் என்று எத்தனை தாய்மார்கள் நினைப்போம்? யோசிச்சு பாருங்க. தன்னுடைய குழந்தை ஆசைப்படுகிறது, உடனே கணவன்கிட்ட போய் சொல்லுவாங்க, நம்ம பையனுக்கு நம்ம பொண்ணுக்கு இது தேவை, அது தேவைதான். ஆனால் தேவைக்கு மீறி அதிலே ஆபத்து இருக்கிறது. செல்போன் வாங்கி கொடுக்கிறது, டிவி வாங்கி கொடுக்கிறது, இதெல்லாம் நம்ம இலகுவா செய்யறோம். இதன் மூலம் சைத்தான் நம்முடைய குழந்தைகளை மிக விரைவாக வெளியெடுத்து விட முடியும். ஆனால் அங்க போய் கல்லெறியக்கூடிய நாம அதுபோல வீடுகள்ல நம்முடைய குழந்தைகளை சைத்தானுடைய தீங்கிலிருந்து காப்பதற்கு என்னென்ன விஷயத்தை நம்ம செஞ்சிருக்கோம், அதை நம்ம யோசிச்சு பார்க்கணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் விதித்ததை விரும்பி செய்தார்கள்.
நாம் இன்றைக்கு அல்லாஹ் விதித்ததை விரும்பியும் செய்கிறோம், விரும்பாமலும் செய்கிறோம். அதை முழுமையாக விரும்பவும் செய்கிறோம், முழுமையாக புறக்கணிக்கவும் செய்கிறோம். அவர்களுக்கும் நமக்கு இருக்கிற வித்தியாசம் அதுதான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனை அறுத்து பலியிடுவதாக கனவிலே கண்ட பிறகுதான் அந்த நிலைக்கே போறாங்க. ஆனா நம்ம இன்னைக்கு ஆடு வாங்கி அறுக்கிறோம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நாங்க அறுத்துட்டோம், அவங்க காமிச்ச வழியை பின்பற்றினோம் என்று மனநிறைவு அடைகிறோம். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதலிலே அறுக்க துணிந்தது யார? அந்த சூழலில் அல்லாஹ் நம்மை நிறுத்தினால் நாம் என்ன செஞ்சிருப்போம்? அல்லாஹ் விதித்ததை நாம் விரும்பி இருப்போமா? நம்மள பல பேர் இல்ல, எல்லோருமே அந்த கனவை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த கனவை நமக்கு கொடுத்திருந்தால் இது சைத்தானுடைய தூண்டுதல் என்று சொல்லி நம்ம அந்த கனவை அப்படியே மறைச்சிருப்போம். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெளிப்படையாக இருக்கிறார்கள். நமக்கு அவங்களுக்கு இருக்கிற வித்தியாசம் இதை புரிஞ்சுக்கணும். அதன் அடிப்படையிலே தங்களுடைய வாழ்க்கையை முழுவதும் அல்லாஹ் விதித்த அத்தனை காரியத்தையும் நான் விரும்பியே செய்வேன் என்று நினைத்தார்கள். அதன் காரணமாக மனிதரிலிருந்து ஒரு தோழராக அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை எடுத்துக்கிறான். ஆனா நம்ம அல்லாஹ் விதித்தது என்ன? ஒரு சின்ன விஷயத்திலிருந்து நம்ம உதாரணத்தை எடுத்துக்கலாம். இந்த ஹஜ் பெருநாள் தொழுகையை பொறுத்த வரைக்கும் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் பெருநாள் தொழுகைக்கு வருகிற பொழுது எந்த உணவும் சாப்பிட மாட்டாங்க. ஃபஜ்ர் தொழுவாங்க, அந்த இடத்திலேயே காத்திருப்பாங்க. ஹஜ் பெருநாள் தொழுகையை தொழுதுட்டு பலிப்பிராணியை அறுத்து அதிலிருந்து வரக்கூடிய அந்த உணவை தான் சாப்பிடுவாங்க. இது நமக்கு விதிக்கப்பட்ட விதி, அல்லாஹ் நமக்கு விதித்திருக்கிற ஒரு விதி. ஆனா நம்ம என்ன யோசிக்கிறோம்? சாப்பாடு தானே சாப்பிடக்கூடாது, ஒரு பால் குடிக்கலாமே, ஒரு டீ குடிக்கலாமே, 2 பேரிச்சம்பழம் சாப்பிடலாமே, ஒரு பிஸ்கெட் சாப்பிடலாமே, கொஞ்சம் பசிக்கிறமா இருக்கு நம்ம நினைக்கிறோமா இல்லையா? பெரும் பெரும் தியாகங்களை விட்டுருங்க, ஒரு சின்ன காரியம். ஹஜ் பெருநாள் தொழுகைக்கு வரும்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சாப்பிடாம வருவாங்க, ரமலான் பெருநாள் தொழுகைக்கு சாப்பிட்டு வருவாங்க. இதுதான் ஒரு சின்ன வித்தியாசம். அதை ஏற்பதற்கு நம்முடைய உள்ளம் இடம் கொடுக்கிறதா? மற்றபடி நம்ம பையனை அறுக்கிறது, மனைவிய விட்டுட்டு போறது, இது எல்லாமே மிகப்பெரிய தியாகம்னு வச்சுக்குவோம். பெருநாளுக்கு வரக்கூடிய இந்த ஷர்த்துல நம்ம கரெக்டா இருக்கிறோமா? அதை நம்ம விரும்புவோமா? யோசிச்சு பாருங்க. நம்மில் பல பேர் அதற்கு அந்த கேள்விக்கு பதிலளிக்க தயாராக இல்லை. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஏதோ சாதாரணமா நம்மளை மாதிரி புத்தாடை அணிந்து பெருநாள் தொழுது ஹஜ் பெருநாள் என்று அந்த ஆட்டை அறுத்தவங்க கிடையாது. அல்லாஹ் எதை சொன்னாலும் நான் செவிமடுப்பேன், கட்டுப்படுவேன், அதை செய்து முடிப்பேன் என்று நினைத்தவர்கள், சொன்னவர்கள். இந்த சமுதாயத்திற்கு ஈமானை பற்றிய பாடம் எடுத்தவர்கள். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நாம் நினைவில் நிறுத்துகிற பொழுது அல்லாஹ் எதை நமக்கு விதியாக்கினானோ, விதித்திருக்கிறானோ அதை முழுவதுமாக விரும்பக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். ஏதோ ஏனோ தானோ என்று ஊருக்கொன்றாக, நட்புக்கொன்றாக, பழக்க வழக்கங்களுக்கு ஒன்றாக நடைமுறைகளை ஒவ்வொரு நிமிடத்திலும் மாற்றிக்கொள்ளக்கூடிய மனிதர்களாக நம்ம இருந்து விடக்கூடாது. ஊர் பகட்டுக்காக பணங்களை செலவு செய்து ஹஜ்ஜுக்கு போறவங்களோ அல்லது பலிப்பிராணியை அறுப்பவர்களாகவோ நாம் ஒரு காலத்திலும் இருந்து விடக்கூடாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஈமானின் லட்சத்தில் 1 மடங்காவது நாம் அதை பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்திலே இந்த ஹஜ் பெருநாளை முழுமையாக நன்மையுடையதாக, நன்மையை பெற்றுத்தரக்கூடிய நாளாக நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். இந்த நாளிலே அல்லாஹுடைய தூதர் அவர்கள் அல்லாஹுவை அதிகமாக புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்று தன்னுடைய உள்ளம் நினைக்கும் போதெல்லாம் சொல்லிக் கொண்டே இருப்பாங்க. திடல்ல மாத்திரம் உட்கார்ந்து நம்ம அல்லாஹ் அக்பர் சொல்லணுங்கிறது இல்லை. எந்த நிலையிலும் நம்ம வீட்டுல சமைக்கிறோமா அல்லாஹ் அக்பர் சொல்லலாம், நம்ம வீட்டுல சும்மா உட்கார்ந்து இருக்கோமா அல்லாஹு அக்பர் சொல்லலாம், வாகனத்துல போறோமா அல்லாஹு அக்பர் சொல்லலாம். இந்த நாள் முழுவதும் அல்லாஹுவை புகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அதே நேரத்திலே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவர்களுடைய தியாகத்திற்கும் மதிப்பளிக்க வேண்டும். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் அதிகமாக நன்மையை பெற்று தரக்கூடிய இந்த ஸலவாத்தினை நாம் அதிகமாக இன்றைக்கு சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய ஈமானை வலுப்படுத்திக் கொள்வதற்கும் உறுதிப்படுத்திக் கொள்வதற்கும் இந்த ஹஜ் பெருநாள் நமக்கு ஒரு கேடயமாக, பாதுகாப்பாக, ஒரு முன்மாதிரியாக அமைய வேண்டும் என்று பிரார்த்தித்து என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.